The Cartesian product A by A has 9 elements, among which are found -1, 0 and 0, 1. Find the set A and the remaining elements of A by A. Set A முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். The elements of A by A are -1, 0, 0, 1. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் A by Aல 9 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு செட்டு ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் A by A போடும்போது 3 × 3 9 எலிமெண்ட்ஸ் வரும். 9 ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகே, இங்கே 2 ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது சேம் செட்டுக்கு நடுவில் தான். இதுவும் A, இதுவும் A. ஸோ கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர்ட் பேர்ஸ்லேருந்து ஏயோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ செட்டு ஏல இந்த ஆர்டர்ட் பேரில் என்ன இருக்குது? -1 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் செட் 1ல் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு -1, இங்கே ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 0. ஸோ இந்த ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸு இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ். ஆர்டர்ட் பேரில் செகண்டில் இருக்கிற எலிமெண்ட்டு செகண்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ். இங்கே 0, இங்கே 1 இருக்குது. இங்கே ஆல்ரெடி 0 எழுதிட்டோம். அப்போ 1 தான் ரிமைனிங். இப்போ இங்கே A by A செட்டில் 9 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A by A ஈக்குவல் டு 9. திஸ் இஸ் கிவன். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A இஸ் 3. இது என்ன அர்த்தம்? n of A into n of Aன்னு அர்த்தம். ஸோ n of A ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது 3 எலிமெண்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். A என்னன்னு கொண்டு வந்தாச்சு. அடுத்து ஃபைண்ட் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A by A கேட்டுருக்காங்க. ஸோ A by A நம்ம கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எலிமெண்ட்ஸ் எதுவும் ஆர்டர்ட் பேரில் மிஸ் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் இந்த செட்டு ஏவை 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அப்போ தான் எனக்கு குரூப் பண்ணுறதுக்கு தப்பு இல்லாமல் வரும். ஸோ இப்போ -1ஓட இந்த 3 எலிமெண்ட்ஸை குரூப் பண்ணலாம். -1, -1, -1, -0, -1, 1. அடுத்தது இந்த 0ஓட இந்த எலிமெண்ட்ஸு 0, -1, 0, 0, 0, 1. அடுத்து இந்த 1ஓட இந்த எலிமெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கங்க. ஒரே செட்டை வச்சுட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடும். அதனால் இப்படி தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர்ட் பேர் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இதுதான் ஆன்சர். புரிஞ்சதா?